மு.க. ஸ்டாலின் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அண்ணா என்கின்ற பெயரை பயன்படுத்த அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தகுதி இல்லை அப்படின்னு மு.க. ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாங்க. ஐயா, இன்னைக்கு நம்ம பார்ப்போம், அண்ணா என்கின்ற பெயரை பயன்படுத்துவதற்கு யாருக்கு தகுதி இல்லை? திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தகுதி இல்லை. ஏங்க ஐயா தகுதி இல்லை? பேரறிஞர் அண்ணாதுரை அவர்களுக்கு குழந்தை இல்லை என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். தங்கச்சி குழந்தைங்க 4 பேரை தத்தெடுத்துக்கிட்டாருங்க. இன்னைக்கு அந்த 4 பேருடைய பேர குழந்தைகள் எங்க இருக்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஏதோ ஒரு தொழில் பண்றாங்க, சாமானிய மனிதர்களை போல வாழ்றாங்க. 2020 அண்ணாதுரை ஐயாவுடைய கொள்ளுப்பேத்தி பிரத்திகா ராணி அகில இந்திய அளவில் சிவில் சர்வீஸ் பரீட்சையில 171வது ரேங்க் வாங்கி IAS ஆபீசர் ஆகும்போது பேப்பர்ல படிச்சேன், அண்ணாவுடைய கொள்ளுப்பேத்தி IAS ஆயிட்டாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா, பாப்பா அப்படியே வச்சிருங்க, கீழே கீழே வச்சிருங்க. இங்க நீங்க பாத்தீங்கன்னா அண்ணாதுரை அவர்களை வைத்து குடும்பம் அரசியல் பிழைக்கவில்லை, குழந்தைகள் அரசியல் பிழைக்கவில்லை, பேர குழந்தைகள் அரசியல் பிழைக்கவில்லை. ஆனா பக்கத்துல VP ராஜன் சொல்றாரு, இன்ப நிதியும் முதலமைச்சர் ஆக்கிவிட்டுத்தான் நான் சாவேன் என்று சொல்லுகின்றார். இந்த கொத்தரிமை கூட்டத்தை எங்கேயாச்சும் பார்த்திருக்கிறீங்களா நீங்க? இந்த கொத்தரிமை கூட்டத்தை இந்தியாவில் எங்கேயுமே நீங்க பார்த்திருக்க முடியாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இருக்கக்கூடிய தனித்தன்மை என்னங்க? சிலுவாம்பட்டியில எடப்பாடியில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் இன்னைக்கு கட்சியினுடைய பொதுச் செயலராக இருக்கலாம். இந்த பகுதியில ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து முதல் தலைமுறை பட்டதாரியாக இருக்கக்கூடிய மனிதன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளராக இருக்கலாம். இது நம் கட்சியினுடைய அழகு, வேற எந்த கட்சியிலும் கிடைக்காதுங்க. இன்னைக்கு நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தீய சக்தியின் திரும்ப திரும்ப ஏன் சொல்றாங்க, நம்முடைய தாய்மார்கள் எந்த காரணத்திற்கும் கூட அவங்கள பக்கத்துல கூட நீங்க விடக்கூடாது. கடந்த 5 ஆண்டுகள்ல தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில மொத்தமாக படுகொலைகள் எவ்வளவு தெரியுங்களாங்கம்மா? 8008 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். 8008 பேர். நான் சொன்னது இல்லைன்னு ஒரு திமுக காரங்களை சொல்லுங்க. பெண்களுக்கு எதிரான கற்பழிப்பு வழக்கு தமிழகத்தில் 2080 பெண்கள் மீது கற்பழிப்பு வழக்கு. அப்ப 2080 குடும்பத்தை நாசப்படுத்தி இருக்கிறீங்க. 18 வயசு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள், அங்கிருந்து பாருங்க, ஒரு குழந்தை, பிஞ்சு குழந்தை இங்க வந்து நம்மளை நம்பி, கூட்டத்தை நம்பி பத்திரமா தந்தை தாய் அந்த குழந்தைய தைரியமா கூட்டத்தில் கொண்டு வர்றாங்க. பார்த்து விட்டு பத்திரமா கூட்டு போறாங்க. தாய்மார்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கக்கூடிய கூட்டத்துல எல்லோருக்கும் பாதுகாப்பு இருக்கும், வந்துவிட்டு நிம்மதியா போலாம். பிஞ்சு குழந்தை நம்மளை நம்பி கூட்டிட்டு வர்றாங்க. ஆனா தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில 3 வயது பிஞ்சு குழந்தைக்கு பாலியல் வன்கொடுமை கிருஷ்ணகிரியில, 65 வயது மூதாட்டிக்கு பாலியல் வன்கொடுமை திருவண்ணாமலை, 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு போக்சோ சட்டம் என்று சொல்லுவோம், 39,900 குழந்தைகள் மீது வன்கொடுமை நடந்திருக்கிறது. அருமை சொந்தங்களே, உங்களை மன்னிக்கலாமா? நாம மன்னிக்கலாங்களா? எந்த காரணத்திற்கும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மன்னிப்பே நீங்க கொடுக்க கூடாது. அதனாலதான் சில இடத்துல தாய்மார்கள் சொல்றாங்க, தம்பி பிரச்சாரத்துக்கு வர்றையா, தெருமுனையில நோட்டீஸ் வச்சியா, அப்படியே திரும்பி போய்கிட்டே இருக்கு, இந்த பக்கமே வந்துடாதே. அவ்வளவுதான் தாய்மார்கள். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் மேல நான் தப்புன்னு சொல்லுங்க, தலைவர்கள் செய்த தவறுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் என்று தலைகுனிந்து நின்று கொண்டிருக்கின்றார்.